ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் மீண்டும் உங்களை சந்திக்க ஒரு வாய்ப்பு கிடைத்ததற்காக உங்கள் யாவருக்கும் எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். வியாழக்கிழமை தோறும் வேதபாடம் என்ற பெயரில் இந்த காணொளி மூலமாக ஒரு புத்தகத்திலிருந்து ஆண்டுடைய வார்த்தையை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். புதிய ஏற்பாட்டில் 2 தெசலோனிக்கேயர் முதல் அதிகாரத்தை வசனமாய் பார்த்தோம். 2வது அதிகாரத்தில் முதல் வசனத்தை கடைசியாக நீங்கள் கேட்டிருப்பீர்கள். இன்றைக்கும் 2வது வசனத்தில் உள்ள சில வார்த்தைகளை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். படிக்கும்போது சிலருக்கு புரியும், பலமுறை படித்தாலும் சிலருக்கு விளங்காது. நமக்கு தெரிந்ததும் ஆண்டவர் உணர்த்துவதும், நீங்களும் தெளிவாய் இதை புரிந்து கொண்டு இயேசுவோடு கூட நெருங்கவும், தேவ வார்த்தைக்குள் நீங்கள் நெருங்கி வரவும், ஆண்டுடைய வருகைக்கு நீங்கள் செல்லவும், இதுதான் நம்முடைய நோக்கம். அதனால் இதை வார்த்தை வார்த்தையாய் உங்களுக்கு நான் குறிப்பிடுகிறேன். பிரியமானவர்களே, 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரத்தின் 2ஆம் வசனம், அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் சொல்லுகிற வார்த்தை தான், ஒரு ஆவியினாலாவது வார்த்தையினாலாவது எங்களிடத்திலிருந்து வந்ததாய் தோன்றுகிற ஒரு நிருபத்தினாலாவது கிறிஸ்துவினுடைய நாள் சமீபமாய் இருக்கிறதாக சொல்லப்பட்டால் உடனே சஞ்சலப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று ஒரு வார்த்தைகளை இந்த இடத்திலே பவுலடிகளார் தெளிவாக குறிப்பிடுகிறார். இப்ப என்ன விஷயம் இதிலே பார்க்கிறோம்? நீங்கள் சஞ்சலப்படக்கூடாது, கலங்கக்கூடாது. இது பொதுவா மனிதனுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய ஒன்றுதான், சஞ்சலம், கலக்கம். சில காரியங்களை பார்க்கும்போது, சில காரியங்களை கேட்கும்போது, சில அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் வரும்போது கலங்காமலும் சஞ்சலப்படாமலும் இருக்க முடியாது. ஆனால் இந்த இடத்தில் பவுல் சொல்லுகிற விஷயம் என்ன பார்க்கும்போது, ஒரு ஆவி, ஒரு ஆவியினாலாவது. அப்ப ஆவினா தெரியுது அவங்களுக்கு, ஏதோ திடீர்னு ஒரு ஆவி தோன்றி பேசுறாங்கன்னு சொல்லிட்டு சிலதெல்லாம் நாம பார்க்கிறோம். அதை பார்த்து கலங்கி நடுங்கி வாழ்க்கையில் ஒப்பு கொடுக்கிறவர்களும் உண்டு. ஏதாவது ஒரு ஆவி, நல்ல ஆவியோ கெட்ட ஆவியோ, எப்பவுமே நல்ல ஆவி நல்லதை சொல்லும், கெட்ட ஆவி கெட்டதை உருவாக்கும். அது ஆவி. 2வது சொல்றாரு வார்த்தை. இன்னைக்கு அநேக வார்த்தைகள் இருக்கிறது. அதேதான், நல்வார்த்தை சொல்றவங்களும் இருக்காங்க, கெட்ட வார்த்தை சொல்லுகிறவங்க இருக்காங்க. எல்லா வார்த்தையும் நம்பிடாதீங்க. நல்லது எது கெட்டது எது என்பதை புரிந்து தெளிவு பெறுவதற்கு ஒவ்வொரு மனுஷனும், ஆண்களும் பெண்களும், வேதத்தை படிக்கிறவர்களும், இயேசுவை நம்பினவர்களும், ஆலயத்திற்கு செல்லுகிறவர்களும், இந்த தெளிந்த புத்தி மிகவும் அவசியமான ஒன்று. 3வது ஒரு வார்த்தை சொல்றாரு, எங்களிடத்தில் வந்ததா இருக்கிற தோன்றின நிருபமா இருந்தா கூட சரி. ஒருவேளை நான் சொன்ன வார்த்தைய வேறு ஒருவர் எங்களிடத்திலிருந்து, நான் சொல்லப்பட்ட கடிதத்தை, வார்த்தைய உங்களிடத்திலே வந்து சொன்னால் என்ன செய்யாதீங்க, உடனே சஞ்சலப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம் என்று சொல்லுகிறார். எதற்காக இதை இப்படி சொல்லுகிறார் என்று பார்க்கும்போது, கிறிஸ்துவினுடைய நாள் சமீபமாய் இருக்கிறதாக சொல்லப்பட்டால், கிறிஸ்துவினுடைய நாள். இப்ப கிறிஸ்துவினுடைய நாள்னா என்ன? கர்த்தருடைய நாள். ஆண்டவருக்குன்னு ஒரு நாள் இருக்கு. கிறிஸ்துவின் நாள், கர்த்தருடைய நாள் எல்லாம் ஏறக்குறைய ஒன்றுதான். அப்ப ஆண்டவருடைய நாள் எந்த நாள்? வருகையின் நாள். அந்த நாள் மிகவும் சமீபமே. வேதத்தில் அடிக்கடி நாம பார்ப்பது ஆங்காங்கு நடக்கிற நிகழ்வுகள், சூழ்நிலைகள், குடும்ப நிலைகள்,
சபைகளில், சமுதாயத்தில், உலகத்தில், நாட்டு நடப்புகள் இவைகள் எல்லாம் பார்க்கும்போது ஆண்டவரின் வருகையை பற்றி ஏற்கனவே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. இப்ப இந்த 3 காரியத்தின் மூலம் கர்த்தருடைய வருகையை அவர் ஒப்பிட்டு சொல்வதின் காரணம் என்ன? இந்த நாட்களில் கள்ள உபதேசிகள் உண்மையான வார்த்தைய பொய்யாக சொல்லி ஜனங்களை ஏமாத்துகிற காலம் இது. அதனாலதான் ஒருவேளை இத போல வார்த்தை உங்க காதுகள்ல விழும்போது உடனே நீங்க சஞ்சலப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழுள்ள வாக்கியங்கள் அதற்கு தெளிவாக நாம் விழிப்போடு இருப்பதற்கு குறிப்பிடப்படுகிறது. இந்த 2ஆம் வசனத்துக்கு ஏற்றபடி மத்தேயு சுவிசேஷம் 24ஆம் அதிகாரத்தின் 24 முதல் 6 ஆண்டவரே சொன்னார் பாருங்க. அங்க அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னார், இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள். அதான் சொன்ன, தெளிவா இருக்கணும், விழிப்பா இருக்கணும், ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். ஏன்னா உங்களை ஏமாத்துறதுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கிறது. அப்போ ஆண்டவர் இருக்கும் போதே இருந்த கூட்டம் இன்றைக்கு அதை விட அதிகமாக இருக்கிறது. தொடர்ந்து சொல்றாரு, ஏனெனில் அநேகர் வந்து நாமத்தை எடுத்துக்கொண்டு தரித்துக்கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள். நடைபெற்றுக் கொண்டு இருக்கிறது. இயேசு பேரை தான் சொல்லுவாங்க, ஆண்டவருடைய வருகையை பற்றி சொல்லுவாங்க, அவர் உச்சரிக்கிறது இயேசு, ஆனா வாழ்க்கை அது அல்ல, தவறான விதத்தில் சொல்லுகிற காரியம். அடுத்த வசனம் பாருங்க, யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், கலங்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள். இவைகளெல்லாம் சம்பவிக்க வேண்டியது, ஆனாலும் முடிவு உடனே வராது. 2000 வருஷத்துக்கு முன்ன சொல்லப்பட்ட வார்த்தை. ஆனா இப்ப எத்தனை வருஷம் கடந்து வந்துட்டோம் பாருங்க. இந்த வசனங்களின்படி அநேகர் இயேசு கிறிஸ்துவின் பெயரை சொல்லி வார்த்தைகளை தவறா சொல்லி ஏமாற்றுகிறதை பார்க்கிறோம். யுத்தங்களின் செய்தியை கேள்விப்படுகிறோம். அதனால என்ன சொல்றாரு, இத குறித்து கலக்கம் உங்களுக்கு வேண்டாம், அதற்கு பதில் நீங்க தெளிவா இருக்கணும். ஏன்னா இதெல்லாம் நடக்கும், பின் நாட்களில் நடக்கக்கூடியதை ஆண்டவர் முன்கூட்டியே சொல்லி இருக்கிறார். இதெல்லாம் சம்பவிக்கும், ஆனால் உடனே முடிவு வராது என்பதாக குறிப்பிடுகிறார். ஏன் முடிவு வராது என்பதற்கும் நாள் வரும்போது ஆண்டுடைய வார்த்தைகளை வார்த்தையாய் தியானிக்கும் போது நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 1 முதல் 3 பேதுரு சொல்லுகிறார், கள்ளத்திற்கு தரிசிகள் ஜனங்களுக்குள்ள அன்னைக்கு இருந்தாங்க, அப்படியே உங்களுக்குள்ளும் கள்ள போதகர்கள் இருப்பார்கள். போதகர்னா போதனை கொடுக்கிறவங்க. அப்படின்னா கள்ள போதகர்னா நல்லதை சொல்லாம தவறா சொல்லுகிற போதகர்கள். அவங்க என்ன செய்வார்களா, கேட்டுக்கு ஏதுவான வேத பொருட்டுகளை தந்திரமாய் நுழைய பண்ணி தங்கள் கிரயத்திற்கு கொண்ட ஆண்டவரை மறுதலித்து தங்களுக்கு தீவிரமான அழிவை வருவித்துக் கொள்ளுவார்கள். அவருடைய கெட்ட நடக்கைகளை அநேகர் பின்பற்றுவார்கள். அவர்கள் நிமித்தம் சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படும். பொருளாசை உடையவர்களாய் தந்திரமான வார்த்தைகளால் உங்களை தங்களுக்கு ஆதாயமாக வசப்படுத்திக் கொள்ளுவார்கள். பூர்வ காலம் முதல் அவர்களுக்கு விதிக்கப்பட்ட ஆக்கினை அயர்ந்திராது, அவருடைய அழிவு உறங்காது. என்ன சொல்றாரு பேதுரு? என்ன சொல்றாரு, இப்படி ஆரம்பத்திலேயே இந்த கள்ள உபதேசத்தை சொன்னவங்க இருக்காங்க, கடைசி நாள்ல இருப்பாங்க. அதனால அவங்களுக்கு நல்லதை சொல்லாம சத்தியத்தை மாற்றி சொல்லி ஜனங்களை ஏமாற்றி ஜனங்களை தவறான வழியிலே கொண்டு போறவங்களுக்கு ஆக்கினை உண்டு, அது உறங்காதுன்னு கூட சொல்லுகிறார். இன்னும் கூடுதலா 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்தில் 13-15 வசனத்தில் கூட பவுலடிகளார் குறிப்பிடுகிற சில
வார்த்தைகளை நாம பார்க்க முடியும். 2 கொரிந்தியர் 11, 13, 14. அப்படிப்பட்டவர்கள் கள்ள அப்போஸ்தலர்கள், கபடமுள்ள வேலையாட்கள், கிறிஸ்துவனுடைய அப்போஸ்தலரின் வேஷத்தை தரித்து கொண்டவர்களாய் இருக்கிறார்கள். அது ஆச்சரியம் அல்ல, சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்துக் கொள்வானே. வாசிக்கப்பட்ட வார்த்தைகள், சொல்லப்பட்ட வார்த்தையெல்லாம் பார்க்கும்போது கடைசி காலத்தில் வாழ்கிறோம். வேதத்தில் சொல்லப்பட்ட காரியங்கள் துல்லியமாய் நிறைவேறி கொண்டிருக்கிறது. நல்லதற்கும் கெட்டதற்கும் வித்தியாசத்தை புரிந்து கொண்டு எச்சரிக்கையாய் இருந்து சில சம்பவங்கள் காதில் விழும்போது சஞ்சலப்படாம கலங்காம அதே நேரத்தில் தெளிவோடு வாழ்ந்து ஆண்டுடைய வருகைக்கு செல்ல, ஒரு கூட்ட ஜனங்களை சத்திய வழிக்கு அழைத்து செல்ல தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை கொடுப்பாராக. கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஆமென், ஆமென்.